வர வர பார்த்தா பேஷண்ட்க்கும் டாக்டர்ஸ்க்கும் நடுவில் கேப் வந்து ரொம்ப அதிகமாகுது. டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதாவது நோய் இருக்குன்னு சொன்னாலே சஸ்பீஷியஸாகவே பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் சைடில் போய் கேட்டிங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் நம்ம சொல்கிறத பெருசாக கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் சைடில் என்னென்ன பிரச்சனைங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ கிளினிக்குள்ளேயோ வரும்போது டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணும்போது அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க வந்து பேஷண்ட்டை மரியாதையோட ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது டவுட் போய் கேட்டாங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் வந்து பெருசாக மரியாதை கொடுக்காமலோ இல்லைன்னா கத்தியோ விட்டுறாங்க. ரெண்டாவது, டாக்டர் வந்து பேஷண்ட்டை சில பேர் மரியாதையோட ட்ரீட் பண்ணாமல் விடுறது. இங்கே வந்து உட்காரு, இங்கே வா, இங்கே போ அப்படின்னு என்னமே சில டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. சோ இதனால பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. மூணாவது, பேஷண்ட் சொல்ல வர்றதே கேட்காம இருக்கிறது. நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நோய்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுல கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து என்னென்ன மருந்துகள்னு தெரிய மாட்டேங்குது. பேஷண்ட் சைட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல் விஷயம், டாக்டர் என்ன சொல்ல வர்றாங்கிறதே கேட்காம இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அடிக்கடி வந்து மாத்திரைகளை நிப்பாட்டுறது. இப்போ நமக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. ஸோ அந்த மாத்திரைகள் யூஸ்வலா என்ன பண்ணும், டெய்லி கரெக்டா போட்டுட்டு இருக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, மாத்திரை தீந்துரும், ஒரு 5 நாள் 10 நாள் மாத்திரையே போடாம வருவாங்க. மூணாவது, யாரு எதை சொன்னாலும் நம்புறது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, கிட்னி பிரச்சனை இருக்குன்னா உப்பு இல்லாம சாப்பிடு, தண்ணியை கம்மியா குடி, எனக்கு தெரிஞ்சவங்க இப்படிதான் இருந்தாங்க, நீ டாக்டர் போய் கிட்னி டாக்டர் போய் முதல்ல பாத்துறாத, நேரா டயாலிசிஸ் சொல்லிடுவாங்க இப்படின்னு யார் யாரோ சொல்றதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மனசுல வச்சுக்கிட்டு கிட்னி டாக்டர்ஸை முதல்ல பார்க்காமலே விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்காம இருக்கிறது. ஃபுல்லா கடைகளா இருக்கும். அங்க 500 1000 இல்லைன்னா ஒரு சினிமா தியேட்டர்ல போய் 500 1000 செலவு பண்ணும்போது யாரும் எதையும் பார்க்கறது இல்லை. ஆனா ஒரு டாக்டரை பார்த்துட்டு கொஞ்சம் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கும் போதே நிறைய பேர் வந்து முகத்தை சுழிச்சுட்டே கொடுக்குறீங்க. மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா பணம் வாங்குற டாக்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து மாற போறதே கிடையாது. ஆனா மக்கள் வந்து இந்த மாதிரி கோவத்தை நல்ல டாக்டர்ஸ்ட காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நல்ல டாக்டர்ஸ் வந்து முதல் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பாங்க. பட் போக போக என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே குறைச்சி பேசுறதே குறைச்சிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு டாக்டர்ஸ்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, எந்நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துருங்க.